போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எலும்பு இல்லாமல் பீஸ், போன்லெஸ் பீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு ஒரு வறுவலை போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு உக்காந்துருந்தேன். அப்போ ஊர்லேருந்து எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. நானும் ஃபோன் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்பாங்க, அப்புறம் என்னடா சமைச்சேன், என்னடா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்பாங்கள்ல. நானும் சொன்னேன், இந்த மாதிரி சிக்கன் சமைச்சிருந்தேன், சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி டைம் பேசும்போதும் சிக்கன் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால் அவர் காண்டாகி என்ன சொன்னார், ஏன்டா எப்போ பார்த்தாலும் சிக்கன் சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியாடா, சிக்கன்லாம் சாப்பிடாதடா, அதெல்லாம் சூடு அப்படின்னு சொன்னார். அது என்னடா கையில் எடுக்கிற சிக்கனுங்கண்ணா, சிக்கனா அதை தொடலாமா நீ, ஹீட்டு கீழே வை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி உடம்பு சூடுன்னு என்னன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ. இப்போ எதனால் உடம்பு சூடு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி, எந்த மாதிரிலாம் இருந்தால் உடம்பு சூடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வயிறு கொஞ்சம் வலிச்சாலோ, இல்லை வயிறு சூடாக இருந்தாலோ, யூரின் கான்சன்ட்ரேட்டடாக ரொம்ப மஞ்சளாக போனாலோ, அப்புறம் கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வந்தாலோ உடம்பு சூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யோசித்து பார்த்தோம்னா இது எல்லாமே வேறு சிம்டம்ஸ். அது என்னங்கிறதுக்கு நம்ம வருவோம். பட் ஜென்ரலாக பாடி டெம்பரேச்சரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக மனுஷங்களுக்கு உடம்போட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸ் இல்லை 98.6 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாக அவ்வளோதான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனாலும் ஆபத்து, கீழே இறங்கினாலும் ஆபத்து. மேலே போனால் ஹைப்பர் தெர்மியா, கீழே போனால் ஹைப்போதெர்மியா. மேலே எப்படியெல்லாம் போகும் அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா மேலே போகும். இப்போ 37 டிகிரி இல்லை 98 டிகிரி ஃபாரன்ஹைட் இருக்குது அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு 103 வரைக்கும்லாம் 103 டிகிரி ஜுரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுறது அப்படின்னா வந்து அது ஹைப்போதெர்மியா. அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்குது, எந்த ஆர்கனும் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே வந்து டேஞ்சர் தான். கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போனாலும் டேஞ்சர் தான், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி நம்ம செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக போனாலும் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயிலியர் ஆகி செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம உடம்பு எப்போவுமே இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த சூடு அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே வருது? சூடுங்கிறது வந்துச்சுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏறவோ இறங்கவோ செய்யணும் இல்லையா? அப்படிலாம் ஏறாது. ஏன்னா ஏறிச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி காய்ச்சலாக வந்துடும். ஸோ இவங்க சொல்கிற சூடு அப்படிங்கிறது அது வேறு ஏதோ. அவங்க எதை இப்போ சூடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது நம்ம பல வீடியோவில் சொன்னது தான். அந்த காலத்தில் வந்து பெருசாக நம்மளுக்கு சயின்ஸை பற்றின பாடி எப்படி ஒர்க் ஆகுது, ஃபிசியாலஜி பற்றின ஐடியா இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து சூடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கான சில மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் இப்போ மாடர்ன் மெடிசன் நம்ம நிறையா பாடியை பற்றி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போயுமே வந்து அது சூடுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதை டீகோட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனே எடுத்துப்போமே. சிக்கனை சாப்பிட்டா ஏன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வயிறுலாம் கொஞ்சம் சூடான மாதிரி இருக்குது? நிஜமே சூடான மாதிரி தான் இருக்கும். அதை கூட இவங்க சூடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி இருக்குதுன்னா, சிக்கன் மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்க ஃபுட் அண்ட் கலோரி ரிச் இருக்க ஃபுட். இந்த மாதிரி சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது உடம்பு வந்து நிறையா கலோரியை செலவு பண்ணி அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம சாப்பிட்றதே வந்து கலோரிஸ்க்காக தான். அந்த மாதிரி ஒரு ஹை கலோரி ஃபுட்டை சாப்பிடும்போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்னா கொஞ்சம் கம்மியாக எனர்ஜி செலவு பண்ணால் போதும். நிறைய எனர்ஜி செலவு பண்ணி டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆக தான் செய்யும். அந்த ஹீட் தான் வந்து நமக்கு சூடா அப்படின்னு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அதை கூட அவங்க சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஊரில் வந்து நம்ம சிக்கன் நான்வெஜ்ஜில் எப்படி சாப்பிட்றோம்? டாக்டர் அருண்குமார் கூட ஒரு வீடியோவில் வந்து இதனால் தெளிவாகவே சொல்லியிருப்பார். நம்ம ஊரில் வந்து நான்வெஜ் மட்டும்தான். ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒன்றா மட்டன் இருக்கும், மட்டன் குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், மட்டன் வறுவல் இருக்கும், இல்லை சிக்கன் வறுவல் இருக்கும், முட்டை இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம நிறைய மசாலா போட்டு நல்லா உப்பு காரெல்லாம் தூக்கலாக போட்டு தான் சாப்பிடுவோம். சிக்கனெல்லாம் நம்ம ஊரில் பிளான்ட்டாக சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் எங்கேயுமே சமைக்கவும் மாட்டாங்க. நல்லா காரமாக பள்ளிப்பாளைய சிக்கன், அப்புறம் சிக்கன் சிந்தாமணி, டைனமைட் சிக்கன், 555 சிக்கன், அந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக தான் நம்ம சாப்பிடுவோம் எப்போவுமே சிக்கன், இல்லை பொதுவாக நான்வெஜ் ஐட்டமே நம்ம சொல்லலாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொருக்கா சொல்கிறேன். காரம் வந்து நம்ம உடம்பு எப்படி காரம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு ரிசெப்டர் மூலிமா. ரிசெப்டர்னால் சென்சார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். TRPV1 அப்படிங்கிற ஒரு ரிசெப்டர். அதே ரிசெப்டர் தான் ஹீட்டையும் நம்ம உடம்ப உணர வைக்குது. இப்போ நீங்கள் ஒரு நெருப்பை தொடுறீங்க அப்படின்னா எந்த நரம்பு வேலை செய்யுதோ அதே நரம்பு தான் நீங்கள் காரத்தை சாப்பிடும்போதும் வேலை செய்யுது.
காரம் ஏன் நம்மளுக்கு தெரியுதுன்னா கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் தான் வந்து காரத்துக்கான டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போ இந்த கேப்சைசின் எந்த நரம்பை ஆக்டிவேட் பண்ணுதோ அதே நரம்பை ஹீட்டும் ஆக்டிவேட் பண்ணும். இதனால் நம்ம நிறைய காரம் சாப்பிடும்போது அந்த நரம்பெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆக்சுவலி அது ஹீட் இல்லை, நம்ம காரத்தை சாப்பிட்றதுனால அது ஹீட்டாக வந்து அதை நம்ம உடம்பு வந்து அப்படி நினச்சிக்குது. இந்த காரத்துக்கு மட்டும் தான் எந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் இனிக்காது. ஏன்னா காரம் வந்து இந்த காமனான நரம்பு, ஹீட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒரே நரம்புங்கிறனால உடம்பு ஃபுல்லாகவே அந்த நரம்பு இருக்கும். வாயில் ஆரம்பித்து கீழே எண்டு வரைக்கும் அந்த நரம்பு இருக்கும். அதனால தான் அது ஃபுல்லாக எரியறதுக்கு காரணம். இப்போது சூடு பிடிச்சா மோர் குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா அது ஒர்க் ஆகும். மோர் மட்டும் இல்லை, மோர், தயிர், அப்புறம் பால், இந்த மாதிரி பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கேசின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா, அந்த கேப்சைசின்ற காரம் மாலிகுல் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் தண்ணி மாதிரி அப்படியே கடன்னு அடிச்சுட்டு வந்துடும். இதுவே நீங்கள் நார்மல் தண்ணி குடிச்சிங்கன்னா அது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னும் காரம் தான் அடிக்குமே தவிர அது அப்படியே அலசிட்டுலாம் வராது. அதனால தான் மோர் குடித்தா இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி, கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி காரம் சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்க இந்த மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, ஒரு நம்ம செல்களெல்லாம் வந்து வயிற்றில் இருக்க ஆசிட் எல்லாம் பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன இந்த சளி இருக்குல்ல, சளி தான் மியூக்கஸ், அது மாதிரி ஒரு மெம்பரேன் இருக்கும். நம்ம காரம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி விட்டுரும். அதனால் அந்த இடம்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி, வயிறு ஃபுல்லாக சூடாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த நாள் காலையில் டாய்லெட் போகும்போதும் அங்கேயும் அந்த நரம்புகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டே வரும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுனால. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வெறும் நான்வெஜ் ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாமல் நம்ம இந்த சனி ஞாயிறு வாட்டவர் இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹார்டாக போகும். அந்த ஸ்டூல், இந்த மோஷன் போகிறது ரொம்ப ஹார்டாக வரும். சில டைம்ஸ் அது இதெல்லாம் கலந்து வயிற்று அப்செட் பண்ணி விட்டு லூஸ் மோஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நம்ம காரமாக மசாலாவாக தின்னுபிட்டு சிக்கன் மேலே பழிய போடுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்டா இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதுவும் நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கனோ இல்லை நான்வெஜ்ஜோ சாப்பிட்டா இதெல்லாம் ஏற்படுது. இதுக்கும் சூட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த யூரின் மஞ்சளாக போனால், ரொம்ப யூரின் போகும்போது எரிஞ்சிச்சுன்னா அதுவும் சூடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான காரணம் வந்து ஜென்ரல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதுக்கு சூடு கூட இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் தான். தண்ணி ஒழுங்காக குடிக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து யூரின் எரிய தான் செய்யும், மஞ்சள் கலராக போக தான் செய்யும். இதுக்கும் சூட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. மேபி எல்லாத்துக்குமே சூடுங்கிற வார்த்தையை இவங்க காமனாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்கான புரிதல் இல்லாமல். பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா, சும்மா ஒரு திருண்டு தண்ணி எடுத்துக்கோங்களேன் டம்ளரில், அதில் திருண்டு மஞ்சப்பொடி போடுறோன்னா அது நல்லா திக்காக இருக்கும் அந்த மஞ்சத்தூள். அதுவே நிறைய எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணி மஞ்சளாகவே இருக்காது, ஏன்னா ரொம்ப டைல்யூட் ஆயிரும். அதே கான்செப்ட் தான் நம்ம யூரினில் வந்து. ஏன் யூரின் மஞ்சள் கலராக இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க அந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்த செல்கள் வந்து புதுசாக உருவாகும் போது பழைய செல்கள் சாகும். அதில் ரத்தத்துக்கு சிவப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கலர், ஒரு கெமிக்கல் இருக்குல்ல, அதான் கெமிக்கல் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. அது நல்லா உடஞ்சி வேறு காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு பை ப்ராடக்ட், அது மிச்சம் குப்பை, அந்த கலர் தான் வந்து யூரினில் வந்து மஞ்சள் கலராக ரிலீஸ் ஆகும். அது நம்ம நிறையா தண்ணி குடித்தோம்னா நிறையா டைல்யூட் ஆகி நல்லா கலர்லெஸ்ஸாக போகும். தண்ணி கம்மியாக குடித்தோம்னா, தண்ணியே குடிக்கலை அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக திக்காக போகும்போது அதில் சில ஆசிட் அது இதுன்னெலாம் ஒன்றா கலந்து அது கொஞ்சம் நம்ம எரிச்சலை உண்டாக்கும். அதுக்கு தண்ணி குடித்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீரக தண்ணி, வெந்தய தண்ணி, இதெல்லாமே தண்ணி ரிலேட்டடாக ஏன் இருக்குன்னா, அப்படியாவது நம்ம தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் உள்ளே போகும்போது, நிறையா தண்ணி உள்ளே போகும்போது இந்த எரிச்சல்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் வயிற்றுக்கு இந்த இரிட்டேட்டான வயிற்றை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இதனால தான் வந்து இதெல்லாம் குடித்தாலுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. பட் அதுக்கு காரணம் சூடு கிடையாது, வேறு ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது எல்லாத்துக்கு மேலே சூடு பிடிச்சிருச்சா தொப்புளில் எண்ணெய் வை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு தொப்புள்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற கனெக்ஷன், சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாக போகும். அப்போ எதிர்ப்பு சக்தி செல்கள் அந்த மாதிரி நிறையா பேக் அண்ட் ஃபோர்த் இந்த டிரான்சாக்ஷன் மாதிரி நிறைய உள்ளே போகும், நிறைய வெளியே வரும். இந்த கனெக்ஷன் டியூப் தான் அந்த தொப்புள். ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு தழும்பு, அது வந்து ஹீல் ஆகி சீல் ஆயிரும். அவ்வளோதான், அந்த ஓட்டை மூடிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊற்றினாலும் சரி அது உள்ளே எல்லாம் போகாது. ஸோ நீங்கள் என்ன தான் தொப்புல போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அது எங்கேயும் உள்ளே எல்லாம் போகாது. அங்கேயே தான் தோலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி தொப்புலெல்லாம் கொஞ்சம் மசாஜ் பண்ணால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுக்கு பேர் பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூளை என்ன பண்ணோன்னா, ஓகே இது நடக்கலானே, என் வேறு அழுவானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோப்பமைனை வந்து செக்ரேட் பண்ணி விட்டுரும். அந்த டோப்பமைன் செக்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வச்சா கொஞ்சம் ஓகே இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூளை நினச்சிக்கும். அவ்வளோதானே தவிர அது பெருசாக பெட்டரெல்லாம் ஆகாது.
அது போக வயிற்றில் நீங்கள் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுற போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல சில நரம்புகள்லாம் இருக்கும்ல, அந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகி ஒரு ரிலாக்ஸேஷனான ஃபீலிங் கிடைக்குமே தவிர அந்த ஆயில் உள்ளே போகாது ஃபஸ்ட்டு. அது மாதிரி வெளியில இருந்து அந்த ஆயிலும் வந்து ரொம்ப டெம்பரேச்சரெல்லாம் வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணி ரெடியூஸ் எல்லாம் பண்ணாது. ஏன்னா டெம்பரேச்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேறு ப்ராசஸ், இது வேறு ப்ராசஸ் இல்லையா? ஸோ ஜென்ரலாக பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம மூளையில் இருக்க ஹைப்போதாலமஸ். அந்த ஹைப்போதாலமஸ் தான் அப்பப்போ உடம்பு ஃபுல்லாக வந்து சென்சாரை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் அதிகம் பண்ணணுமா பாடியை. ஏன்னா வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை வந்து இப்போது கோருக்கு, அதாவது உள்ள இந்த பாடி கோர் ஏரியாவில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மெக்கானிசம்லாம் உருவாக்கும். அதே மாதிரி வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு வேர்வையெல்லாம் அதிகமாக வெளியே வர வச்சு கொஞ்சம் பாடியை கூல் பண்ணி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி தான் வந்து பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கே தவிர நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால பெருசாக வந்து நம்ம இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஸோ உடம்பு சூடு அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு மெடிக்கல் டேர்மே கிடையாது. அது சும்மா நம்ம பேச்சு வழக்கில் பல ஆயிரம் வருஷமாக வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எனக்கு பொதுவாக இந்த கருத்து நான் திரும்ப திரும்ப நம்ம சேனலில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தாங்க, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் சரியாகுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மோர் குடித்தா சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அது ஏன் சயின்டிஃபிக் ரீசன் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், சீரக தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், தொப்புல எண்ணெய் வைக்கிறது மேபி அவங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர அதனால் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரியுது. பட் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கிறதுக்காக அதுவும் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம மாடர்ன் மெடிசன் வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால தான் இதெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ காரமாக சாப்பிடாம கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் நான்வெஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபைபரும் ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது எப்போவுமே அப்போ அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் சூடுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா, ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு, சித்த வைத்தியத்தில் சூடுன்னெலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சண்டைக்கு வரலாம். திரும்பவும் சொல்கிறேன், முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எப்போயோ பேசியிருப்போம். முன்னோர்கள் எப்போயுமே முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு வச்சிருந்த அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே அறிவை தான் நாங்கள் இப்போயும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் முட்டாள். ஸோ இதோட இந்த கருத்தோட இந்த வீடியோ நான் முடிக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேற ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.